தமிழ் ஈழமே ஒரே. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் சார்பாக கோவை கொடிசியா மைதானத்தில் நம் ஈழச் சொந்தங்களான தொப்புள்கொடி உறவான இலங்கையில் ஈழத்தமிழர்களை லட்சக்கணக்கு 1 லட்சம் மக்களை மேலாக ஆதிக்க சிங்கள அரசு மக்களை கொன்று குடித்தது. இதற்கு உடந்தையாக இருந்தது அன்றைய 2009 பிரதமராக இருந்த ராஜீவ் ஆட்சியும் தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி நடைபெற்றது. இந்த போர் தேவையான உதவிகளையும் இந்திய அரசு உதவி இருக்கிறது. இராணுவ தடவாளங்களையும் இராணுவ வீரர்களையும் தமிழீழ உறவுகளை கொன்றுடைக்க இந்த அரசு உதவி இருக்கிறது என்றது நிறைய செய்திகளிலும் நிறைய ஊடகங்களிலும் நிறைய யூடியூப்களிலும் பட்டமாக வெளிப்படுத்துகிறார்கள். இந்த சம்பவங்கள் கடந்த 2009 நடந்தாலும் இத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மறுபடியும் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய சூழல் ஏற்கிறது என்றால் நம்மளை கொன்றொழித்த இதே கும்பல் தான் நம்மை தற்போது ஆண்டு கொண்டிருக்கிறது. இவர்களை முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டும். இவர்கள் நம்மிடம் நல்லவர்கள் போல் காட்டிக்கொண்டு நம் மக்களிடையே நான் தான் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன் என்பது போல் தமிழருக்கு சம்மந்தமில்லாதவர்களெல்லாம் ஆட்சி கொண்டிருந்து கொண்டு தமிழ் மக்களை எதிரான செயலை செய்து கொண்டார்கள். இவர்களை கொன்றதுக்கு முக்கிய காரணம் இவர்கள் தான் என்பதை எடுத்துரைக்கத்தான் இந்த நாம் தமிழர் அரசானது தொடர்ந்து இந்த நிகழ்வை அவருடைய கண்ணீரஞ்சலி நினைவுபூர்வ வகையில் நடைபெற்று வருகிறது. இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகளிலும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் தங்களின் முன்னோர்களை எடுத்துப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே சமயத்தில் நமது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னதாக 18ஆம் தேதி 17ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் இசை நடத்துவதற்கு இது விஷால் இளையராஜா அவர்கள் கூட சேர்ந்தவர்கள் தேதி மாற்றப்பட்டது. விஜய் ஆண்டனி அவர்கள் எல்லாம் தேதி மாற்றப்பட்டார்கள். ஆனாலும் இவர்களுக்கு எண்ணம் எப்படி வந்தது? இவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் மே மாதம் தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது இவருடைய நினைவை போற்றும் வகையில். இந்த காலகட்டத்தில் இவர்கள் கோடையில் குதூகலம் என்பது போல் இவர்கள் எந்த ஒரு இரக்கமோ எண்ணமோ இல்லவில்லை. ஏன்னா இந்த மண்ணுக்கு தமிழர்களால் தானே உணர முடியும். இல்லை, இவர்களை இருந்து பின்னி இயக்குகிறவர்களும் தமிழர்களால் இருக்கிறாங்க என்பதால் தான் இவர்கள் இந்த போல் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விட்டார்கள். ஆனால் இந்த எண்ணம் எப்படி வந்தது? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா என்பதை தமிழர்களாக உணர வேண்டிய கட்டாயம் இருக்குது என்பது தான் ஒரு முறையும் எல்லா இடங்களிலும் சீமானவர்கள் பேசும்போது எதிரிகளோட துரோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள், எதிரிகளோடு எதிர்கொண்டு வெற்றி பெற்று விடலாம், துரோகிகள் இருக்கிறார்கள் என்பதை தான் மறுபடி மக்களுக்கு பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வழக்கமாக இல்லாமல் இந்த தடவை கோவை கொடிசியா மாநிலத்தில் பெரும் கூடாரமே காலியாக கொண்டது. நாம் தமிழர்கள் போகிறேன் என்ற பொய்யை உடைத்து நாங்கள் இருக்கிறோம், எம் மக்கள் தமிழர் அரசியல் நம்பி மாற்று அரசு நம்பி வருகிறவர்கள் என்று ஒருபோதும் போயிட மாட்டார்கள் என்பதை உணர்த்துகிறதுக்கு ஒரு சரியான அமைப்பிடம் தான் கோவை கொடிசியா. ஏன்னா இதே நிகழ்ச்சியில் தான் தொடர்ந்து ஒவ்வொருத்தர்களும் குத்தாட்டம் போடுவதும் நிகழ்ச்சி போடுவதும் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் ஐயா ஸ்டாலின் தலைமையில் போய்ட்டு ஊட்டியில் கொடைக்கானல் ஷூட்டிங் நடக்குது. புதுமண திருப்பதி போல ஷூட்டிங் நடக்குது. இப்போ தான் அவங்க குடும்பத்தோடு வந்து குதூகலம் அடிக்கிறார்கள். அங்கேயே முதலமைச்சரை விசிட் என்றால் பார்வை என்றால் குடும்ப ஒய்ஃபு எதுக்கு மனைவி எதுக்கு அங்கே எடுத்து சென்று ஒரு ஷோகேஸ் மேடை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இவர்கள் ஒருபோதும் தமிழர்களின் வழியை உணர்வதில்லை. அதாவது இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தணுமா இல்லை அடுத்தது கடந்தாக தான் போகலாம். அவங்க அது பிறகு கூட மே 18 பிறகு கூட அவங்க போய்ட்டு அந்த பார்வையிடலாம், கூட்டிங்கிடலாம். எல்லாம் தமிழர் சீமான் என்ற ஒற்றை தலைமையில் அவர் எடுத்த ஒரு அரசியலையும் மக்கள் எல்லாம் கவர்ந்து இருக்க விடுகிறார்கள். மக்கள் திசை திரும்பிவிட்டார்கள், சீமானை நோக்கி வரப்படைத்து விட்டார்கள். அதனால தான் 36 லட்சம் வாக்குகள் பெற்று அங்கீகாரம் பெற்று தற்போது விவசாய சின்னத்தையும் உயர்வோடு சென்று பெற்றுவிட்டார். இதை தடுப்பதற்குத்தான் நிறைய புலிகள் போல் வேஷம் போட்ட நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறார்கள். சென்ற ஆண்டுகள் கூட நாம் தமிழர் பிறந்த சில வெற்றிக்குமாரன் அவர்களும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேலுமுருகன் அவர்கள் தலைமையிலும் இந்த மே 18 நடைபெற்றது. சரி, ஓகே, பிரச்சனை கிடையாது, அவர்களும் தமிழர்கள் தான், தமிழர் நினைவு கொள்ள வேண்டுதான், அது ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
அதே போல் அப்போதே பல விமர்சனம் வந்தது. இப்படி ஈழத்தமிழர்களையும் தமிழ் உறவுகளையும் கொன்று குவித்த துணை போன இந்த திமுக அரசிடம் கூட்டில் வைத்துக்கொண்டு எந்த முகத்தில் வைத்துக்கொண்டு இவர் இந்த நிகழ்வு எடுத்துக்கிறாரு. அப்படி அங்கே பேசுவார் அந்த மேடையில், இந்த திமுக அரசு தான் கொண்டு துணை போனது அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பேசுவார்களா? பேசவில்லை. அதில் எழுந்து பரவலும் விமர்சனத்தவர்கள், சீமானுக்கு மட்டும்தான் புலிக்கொடி பட்டா போட்டு கொடுத்துருதா, சீமானுக்கு மட்டும்தான் இந்த மே 18 பட்டா எடுத்து கொடுத்துருதா, அவர்களும் தமிழில் தான் யாரோனா பட்டா போடலாம் அப்படி பல விமர்சனம் வந்தது. பட்டா யாரு கூட போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. யாரெல்லாம் போட்டுக்கொள்ளுங்க, யாரும் உரிமை கொண்டாடவில்லை. எல்லோரும் போற்றக்கூடியது தான் அந்த புலிக்கொடியும் தமிழர்களையும் போற்றக்கூடியதான். ஆனால் பொய்யாக பட்டா போட்டுக்கொண்டு இது நாங்களும் இருக்கிறோன்னு பொய்யான பட்டா போடாதீங்க. உண்மையான பட்டா எங்கே இருக்குனாக்கா சீமான் அவர்கள் தான் இருக்குது. அவர் தான் இத்தனை கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் அந்த உணர்வுகளை உள்வாங்கி தமிழர்கள் அரசியலை உள்வாங்கி எதிரிகளும் துரோகிகளையும் ஒருபோதும் கூடக்கூடாது, அவரோட தோல் இருத்து கட்டு பதினாறு சமரசனம் இல்லாமல் இத்தனை வருடம் அவர் இருக்கிறார்னு சொன்னானா எந்த காசுக்கு கூட்டணிக்கு அழுப்புக்கு போகாமல் தலைவரை சந்தித்த பிரிவின் அவர் எடுத்த அரசியலை முழுமையாக உள்வாங்கி செய்கிறது செத்துமடி என்பது போல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி சுகபோகத்துக்கு அல்ப சுகபோகத்துக்கு இன்றைய தேவைக்கு எங்கேயும் கூட்டணி போயிடக்கூடாத, இல்லை தோற்றாலும் ஒரு பயிற்சி நினச்சிக்க, இல்லை பிற வரும் தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகணும், நல்ல ஒரு தலைவர்கள் வருவார்கள், இந்த போன்ற அல்ப அரசியல் செய்ய மாட்டார்கள். அந்த வகையில் சீமான தெளிவாக கடந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அண்டி பிழைக்கின்ற கூட்டங்கள் தற்போது சென்ற மேற்கொண்டில் விமர்சனங்கள் வீரபிரகாணன் மீது வந்தது. ஏனென்று சொன்னால் தீர்மானம் பக்கம் திசை திருப்படாதுன்னு சொல்றது, நான் ஓட்களை பிரிப்பதற்காக தமிழ் தேசிய சிந்தனை பிரிப்பதற்காக செய்திகளை பிரிப்பதற்காக ஒற்றை பார்வை சீமானம் நோக்கி போடக்கூடாதுன்பாக இங்கேயும் தமிழ் இருக்கிறது. இவர்களும் தமிழக போராடுகள் என்றார்கள். உணர்வை காட்டுவதற்கு இந்த வேலுமுருகன் போன்ற பெய்டு லேபர்கள் இந்த நிகழ்வை நடத்துவார்கள். உடனே சொல்லுவார்கள், சீமானன் இதுக்கு முன்னாடி திராவிட கட்சி இருந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் வேலுமுருகன் அதுக்கு முன்னதே சின்ன வயசுலேயே ஈழத்தக போராட்டம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சரிதான், யாரும் மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து அதே உறுதியாக நிலைப்பாடில் இருக்கிறாரா? இல்லை. தன் ஒத்த செட்டுக்காக இவ்வளோ ஒரு கொடூரம் செய்த அந்த அரசியலோடு கூட்டணி வைத்துக்கொண்டு நான் எங்கிருந்தாலும் என்னோட உரிமை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசுவார். பேசினா மட்டும் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அவரே சொல்லியிருக்கார், இந்த கட்சியில் இருக்கிறதா பேர் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அவ்வளோ விமர்சனம் எழுந்த போன 2024 நடந்த மேற்கொண்ட விமர்சனம் நிலையில் தற்போது மறுபடியும் வேஷப்பட ஆரம்பித்து விட்டார்கள். புலிக்கொடி அந்த ஒளிர வாழ்வில் புலிக்கொடி போட்டு வச்சிருக்க ரவுண்டு போட்டு வச்சிருக்காங்க. புலிக்கொடி போட்டுட்டா புலியாயிட முடியுமா என்பது போல் அங்கே ஒரு கூட்டத்தை திசை மறுபடியும் இவர்களை நிகழ்வை தெரிவித்திருப்பதற்கு இதே சீமான் அவர்களை நடைபெற்ற அந்த ஜெனோசைடு கூட்டத்தை அது நேரடி ஒளிவு எந்த வருடம் ஒளிவுபடுத்திச்சா? ஒரு சில ஊடகங்கள் யூடியூப்ல தான் வசதியாக வருகிறது, லைவ் வருகிறது. இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு பார்த்தா லைவ் போட்டிருக்காங்க. தந்தி டிவியில் சீமான் அவர் பேசி மட்டும் போடுறாங்கன்னா அது அறக்குறையாக ஓடுது. அது தலைப்பும் சீமான் சிறப்பான பேச்சு, என்ன சிறப்பான பேச்சு பேசினாரு, அது கூட்டத்தோட நோக்கம் என்ன, தம்பனையில் என்ன வைக்கணும், இன எழுப்பு பேரட்சி மாநாடு அப்படின்னு தலைப்பு வச்சுன்னா மக்கள் பார்ப்பாங்க. எப்போதும் இப்போ சீமான் அவர்கள் பேசும்போது சீமான் சிறப்பான பேச்சுன்னு பொறுத்த ஒரு தம்பனையில் போட்டிருக்கணும், எவ்வளோ அற்பத்தனம். இப்போவும் அவர்களை முழுமையாக இந்த கூட்டத்தின் நோக்கத்தை மக்களை சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் சீமான் கூட்டணி பேசிவிட்டார், தனித்தான் நிற்க போகிற இந்த மாதிரி பிம்பங்களையே அவர்கள் திரும்பி கட்டமைத்துக் கொள்கிறார்கள். அவர் உணர்வை எதுக்காக அந்த கூட்டம் என்பதை வெளிப்படுத்த தயங்குகிறது எந்த ஊடகங்களும், விளைவுணர்வு ஊடகங்களும். கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையாக இருப்பதற்கு காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் அமல்படுத்த விடுகிறார்கள். இந்த புலிக்கூட விஷயத்துக்கு வருவான். இந்த புலிக்கூடி போட்டிங்களே, இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இருக்கிறீங்களே, இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஒரு தனியார் கூட்டத்தை இதுமாரி அசம்பிள் கூட்டத்தை நடத்தலையே, அவ்வளோ வருத்த கண்ணீர் கூட்டத்தை நடத்தலையே, கூட்டத்தை நடத்தி அவர்களை யாரெல்லாம் போராட்டினாங்க, இது யாரெல்லாம் கொண்டெடுத்தார்கள் அந்த போராட்டத்தை போராட்டம் செய்யவில்லையே. திருப்பியும் அதே வேஷத்தை புலிப்பொடியும் இப்போ போட்டுக்கொண்டு ஏன் இந்த ஏமாற்றங்களை செய்கிறீர்கள்? அதே போல் சீமான் போல் உடை, சீமான் என்ன செய்கிறார்கள் அதே மாதிரி இவங்களுக்கு கச்சேரி பாடல். அவர் சீமானவர் தலைமை நடைபெற்றது மக்கள் உணர்வு போது திருநதியை கொடுத்து இதுக்காக நான் இருக்கிறோம், கட்சியை வளர்க்க வேண்டும், இதுக்காக சரியான பாதை என்று ஒத்துழைத்து இந்த கட்சியை வளர்த்து சொந்த நிதியில் ஒவ்வொரு மாதம் பங்குபட்டு சுவரொட்டிகளோ பாதாதைகளோ எல்லாம் ஏற்பாடு செய்து சொந்த செலவில் பயணம் சென்று இதை உலகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் தொடர்ந்து என்று செல்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு உலகம் நடைபெற்றது முழுமையான பணம் அங்கிருந்து வந்திருக்கும், திராவிட கூட்டம் கொடுத்துருக்கும் கூட்டம் பேச வைத்திருக்கிறார்கள், திசை திருப்புகிறார்கள், உங்கள் செய்திகளை முன்னிறுத்துவார்கள், சீமான் செய்தியை பிரச்சனைகளை உரைத்து காட்டுவார்கள். இந்த வேலை தான் செய்கிறீர்கள்.
அப்போதுதான் அக்கறை வந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பிடுங்கி கொண்டிருந்தீர்கள் மயிரை எண்ணிக்கொண்டு அப்படின்ற கேள்வியை நான் மட்டுமல்லாமல் மக்கள் நினைக்க தோன்றுகிறது. இப்போதுதான் அந்த விசுவாசம் வந்ததா? இப்போதுதான் அந்த ஈழத்தவர்கள் செத்தார் என்ற நினைவு உங்களுக்கு தோன்றுகிறதா? அப்படியே கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஏன் வேஷம் போடுகிறீர்கள்? ஏன் வேஷம் போடுகிறீர்கள்? இந்த மக்களை ஏமாத்துகிறீர்கள் திரும்பி. திராவிடம் தான் எதிரி என்று எல்லா விஷயத்திலும் அல்லமல்ல, மண் வளம், மலை வளம், கொள்ள வளம், அரசியல் வளம், உரிமை, பரிவு எல்லாவற்றிலும் தமிழர்கள் இல்லாதவர்களுக்கு ஆதிக்கத்தை கொடுத்து இந்த அரசு தமிழர்கள் அடிமைகளாக இருக்கிறது என்பதை உணர்த்துவிட்டதான் சீமானவன்ற பிடிவாதமாக நாம் தமிழ் தனித்த அரசியலே போயிட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு சங்கடகட மத்தியிலும் அடக்குகிற மத்தியிலும் அந்த கொடிசியா மத்தியோட கொடி வெட்டும் போது 1000 கொடி வெட்டுறவங்க பிடிங்கி போட்டுருக்காங்க. சாட்டை திறமை கூட பதிவிட்டிருந்தார். 1000 கொடியில் ஒரு கொடி ஒரு 100 ரூபா 1 லட்ச ரூபா கிட்ட பிடிங்கி போடுறாங்க. இதே வேற ஒரு திமுக வச்சு பிறகு சேர்ந்து பிடிங்கி போட்டுருவாங்களா? அராஜகம் உள்ள அடக்குமுறைகள் மீறி நேற்று சிறப்பாக ஏராள மக்கள் பொது ஒன்று கூடினார்கள். அதை நம்ம ஒருவரோடும் நினைவு கொண்டுகிற சீமானவர்கள் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை பேர் புலி வேஷம் போட்டாலும் உண்மையான புலிக்கே மக்கள் ஆதரவார்கள் என்பதை நேற்று உணர்த்தி விட்டார். இது சமயத்தில் இன்னொரு வேடிக்கை என்ன சொன்னான்னாக்கா, இந்த வைகோ அவர்கள் இருக்கிறாங்க பற்றி மூத்த அரசியல்வாதி, இதை விட பெரிய கேவலமான வரி எங்கேயும் பார்த்துக்க முடியாது. குன்று குடித்த ஈரத்தமிழை குன்று குடித்த மக்களை ஒருபோதும் இப்படிலாம் பேட்டி கொடுக்குறாரு. யார் உடனடி யாரை பேட்டி கொடுக்குறீங்க? எந்த கட்சியில் இருக்கிறீங்க? அதை கொன்றது யாரு? கொன்று துணை போன அரசு யாரு? 2009 காலகட்டத்தில் திமுக அரசு தான், இது மேலே பிரதமர் இந்திரா காந்தி அரசு தான், காங்கிரஸ் கட்சி தான் என்று சொல்ல முடிகிறதா அவங்களால? இதே வேலுமணி அவங்களை சொல்ல முடிகிறதா? ஏன் சொல்லவில்லை? நீங்கள் எல்லாம் அற்ப காசுக்காக அரசியலாக செய்கிறது வந்து உண்மையான தமிழ் ஒருவாள இல்லை. அப்பப்போ மாறிவிடும் பச்சோந்திகள். தோற்றாலும் வென்றாலும் தனித்து நமக்கு குணத்தோடு நிற்க வேண்டும். உண்மையாக போராடி ஜெயிக்க வேண்டும். யாராலும் தமிழர்கள் உண்மையாக போராடுங்கள் என்றது வரலாறு சொல்லணும். அற்ப அரசியலுக்காக திராவிட கூட்டத்தை இந்த போன்ற நிகழ்ச்சி நடத்துவது வெக்கக்கேடாக இருக்கிறது. இது இந்த நேரத்தில் கொஞ்சம் நினைவு கூற வேண்டியது எனக்கு கட்டாமல் இருந்தது. இத்தனை நாளுகள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வீடியோ போதோட டைம் நேரம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் இந்த உணர்வை கொஞ்சம் நம்ம சொல்லணும், நம்ம மனப்படத்தை சொல்லணுங்கிறதுக்காக இந்த பதிவை விடுகிறேன். நன்றி.